ரஞ்சு, ஹாய் புது. எப்படி இருக்கே? நீ இப்படி பக்கம் பார்க்க கூட நேரம் இல்லாமல் பிஸியை இருக்கே. புது, ஓஹோ. என்ன சொல்றே ரஞ்சு? நாம இரும்பு வாழ்க்கை இல்ல. வேலைதான் வேலை. நாம கதை பேசுறதுக்கே நேரம் கிடைக்காத அளவுக்கு. ரஞ்சு, சிரித்து, அப்படியேதான் சொல்றே. காலையில இருந்து இரவோடு ஒரு துளி சாப்பாடு சேகரிக்கத்தானே ஓடிக்கிட்டே இருக்கோம். புது, நாம எப்பவோ கடினமான வாழ்க்கைதான், ஆனா அவ்வளவு அழகா செய்யறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சவால் மாதிரி இருக்கு. ரஞ்சு, ஆமாம் புது, நான் சில சமயம் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கை எதுக்கு இவ்வளவு கொஞ்சம் சாப்பாட்டுக்காக இவ்வளவு வியர்வை சிந்தனுமா? புது, நிதானமாக, அது சரி ரஞ்சு, ஆனாலும் நம்ம குடும்பம் நம்பிக்கையோடு சாப்பாடு தேடி காத்திருக்குறாங்க, அதுதானே நம்ம ஹாப்பினஸ். ரஞ்சு, ஆமாம் புது, அப்புறம் நம்ம ஒத்துழைப்பா வேலை செய்யும் குணம் வேற. அதனாலதான் நம்ம குட்டி எறும்பு கூட்டம் இவ்வளவு நல்ல மாறுது. புது, சரியாக சொன்னாய் ரஞ்சு. ஒரு லெசன் யாராவது எடுக்கணும்னா நம்ம எறும்பு கூட்டத்தை பார்த்து எடுத்துக்கலாம். ரஞ்சு, சிரித்து, ஓகே. சரி புது, இப்போ உன் சேகரிப்பு எப்படி போகுது? புது, ஓஹோ. இன்னைக்கு தேனீவுக்கு பக்கத்துல காய்ந்த உணவுகள் கிடைச்சிருச்சு. அதை எடுத்துச்சு போயிட்டு இருக்கேன். ரஞ்சு, நல்ல வேலை. நானும் அப்போ பக்கத்துல தேடிக்கறேன். அடுத்த முறை சந்திக்கிற போது நம்ம கூட்டத்துக்கு நல்ல உணவு வச்சிருவோம். புது, சரி ரஞ்சு, நான் செல்லுறேன். நாம வாழ்வோடு சந்தோஷமா இருக்கணும். ரஞ்சு, ஆமாம் புது. சந்தோஷம் நம்ம வாழ்க்கையோட முக்கியம்தான். வா வா. நடந்து போயிட்டலாம். அவங்க இருவரும் ஒவ்வொரு துளி சாப்பாடு தேடி மகிழ்ச்சியோடு போகிறார்கள். மோரல், எறும்புகளின் வாழ்க்கை சவாலானதுதான், ஆனால் டீம் ஒர்க் மற்றும் தன்னம்பிக்கையால் எந்த காரியத்தையும் முடிக்கலாம்.